சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஈரான் தனது $12 பில்லியன் மதிப்பிலான முடக்கப்பட்ட சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க அமெரிக்காவுடன் உடன்பாடு எட்டியுள்ளது. இந்த நிதி விரைவில் கிடைக்கும் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் அரசு ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய அனுமதி வழங்குவதை திடீரென நிறுத்தியுள்ளது. சுவிஸ் நாட்டில் அமெரிக்கா ஈரான் மத்தியிலான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வரும் வேளையில் இத்தகைய முடிவு எடுக்க முக்கியமான காரணமும் உள்ளது. ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் பயணிக்க புதிய அனுமதிகள் வழங்காவிட்டாலும் ஏற்கனவே அனுமதி பெற்ற கப்பல்கள் தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் சப்ளையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர காவல்படை கடற்படை தினசரி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கப்பல்களை மட்டுமே ஹோர்முஸ் வழியாக செல்ல அனுமதிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை தினமும் மாறுபடும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் ஹோர்முஸ் வழியாக உள்ளே மற்றும் வெளியேற செல்லும் கப்பல்கள் எண்ணிக்கை ஒரு நாளுக்கு 50க்கும் அதிகமாக தாண்டியுள்ளது. ஜெனீவா பேச்சுவார்த்தைக்கு முன்பு வெறும் 3-4 என்ற அளவில் மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை ஹோர்முஸ் வழியாக சுமார் 1 கோடி பேரல் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டது. இதில் 70% மேல் IRGC நியமித்த பாதையில் சென்றுள்ளது. இது சந்தையில் எண்ணெய் சப்ளை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதிய அனுமதிகளை அளிக்காததற்கு 2 காரணங்கள் உள்ளது. அமெரிக்கா ஈரான் எண்ணெய் விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் 60 நாட்கள் தடை விலக்கு கொடுத்துள்ளது. இந்த சலுகை ஆகஸ்ட் 21, 2026 வரை செல்லுபடியாகும். இதன் மூலம் ஈரான் கச்சா எண்ணெய் உற்பத்தி, விற்பனை மற்றும் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படுகின்றது. இந்த சலுகை மூலம் அமெரிக்க அரசு முன்பு தடை செய்யப்பட்ட கப்பல்களுடனான பரிவர்த்தனைகளையும் வங்கி மற்றும் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளையும் அனுமதிக்கின்றது. அமெரிக்க நிதி அமைச்சகம் இந்த தற்காலிக உரிமங்களை வழங்கியுள்ளது. இந்த சலுகை உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையை நிலைப்படுத்தவும் எண்ணெய் இருப்புகளை நிர்வகிக்கவும் வழங்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக இந்த சலுகை அமைந்துள்ளது. ஈரான் புதிய அனுமதிகளை வழங்காமல் இருக்க முக்கிய காரணம், தற்போது ஹோர்முஸை விட்டு வெளியேறும் கப்பல்கள் 70% மட்டுமே IRGC படைகள் செல்லும் வழித்தடத்தில் நகர்கின்றது. மீதமுள்ளவை மாற்று வழியாக செல்கின்றது. இதை கட்டுப்படுத்தவும் இனிவரும் நாட்களில் அனைத்து கப்பல்களும் IRGC படைகள் வழியில் மட்டுமே பயணிக்கும் வகையில் நிர்வாக சீர்திருத்தம் செய்ய இந்த கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சீர்திருத்தம் ஜெனீவா பேச்சுவார்த்தை முடிந்து கட்டணம் விதிக்கவும் ஈரானுக்கு உதவும். இதோடு அமெரிக்கா அளித்துள்ள இந்த 60 நாள் ஏற்றுமதி சலுகை காலத்திற்குள் ஈரான் அதிகளவிலான கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வருமானத்தை ஈட்டவும், வேகமாக ஏற்றுமதி செய்யவும், போக்குவரத்து வழித்தடத்தில் நெரிசலை குறைக்கவும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஈரான் தனது $12 பில்லியன் மதிப்பிலான முடக்கப்பட்ட சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க அமெரிக்காவுடன் உடன்பாடு எட்டியுள்ளது. இந்த நிதி விரைவில் கிடைக்கும் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தின் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான கலீஃபாஃப் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் முடக்கப்பட்ட $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹரி பாபாதி இந்த உடன்பாட்டை செயல்படுத்தும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிதி ஈரானின் எண்ணெய் விற்பனை மற்றும் பிற வணிக நடவடிக்கைகளில் இருந்து முடக்கப்பட்ட சொத்துக்களாகும். இவை பல ஆண்டுகளாக அமெரிக்க தடை காரணமாக பயன்படுத்த முடியாமல் இருந்தன. தற்போது ஜெனீவா கூட்டத்தில் இறுதி முடிவு எட்டப்பட்டு உள்ள காரணத்தால் இத்தொகை விரைவில் ஈரான் அரசின் கையில் வந்து சேரும். ஈரான் இந்த விடுவிக்கப்பட்ட நிதியை அமெரிக்க விவசாய பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. ஈரானுக்கு அமெரிக்க விவசாய பொருட்களை வாங்கும் கடமை இல்லை என்றும், இந்த நிதியை எப்படி பயன்படுத்துவது என்பதில் ஈரானுக்கு முழு உரிமை உள்ளது என்றும் அந்நாடு தெரிவித்துள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் ஈரானுக்கு எந்த பணமும் விடுவிக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் ஈரானின் இந்த அறிவிப்பு அவரது கருத்துக்கு முற்றிலும் முரணாக உள்ளது. இதேபோல் ட்ரம்ப் பேசும் பதிவிடும் தகவல்களுக்கு மாறாகவே அனைத்தும் நடக்கின்றது. ஆனால் நடப்பது அனைத்தும் ஈரானுக்கு சாதகமாக உள்ளது. ஈரானுக்கு $12 பில்லியன் நிதி கிடைப்பது அதன் பொருளாதாரத்திற்கு பெரும் உதவியாக அமையும். இந்த நிதியை எண்ணெய் ஏற்றுமதி, உள்கட்டமைப்பு மற்றும் பிற திட்டங்களுக்கு பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. இந்த உடன்பாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த நிதி எப்படி பயன்படுத்தப்படும் என்பதில் இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தொடர்வதால் எதிர்கால பேச்சுவார்த்தைகள் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த சில நாட்களில் இந்த $12 பில்லியன் நிதி உண்மையில் விடுவிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது தெரியவரும். இத்துடன் இந்த பேச்சுவார்த்தையில்
அமெரிக்கா ஈரான் எண்ணெய் விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் 60 நாட்கள் தடை விலக்கு கொடுத்துள்ளது. இந்த சலுகை ஆகஸ்ட் 21, 2026 வரை செல்லுபடியாகும். இதன் மூலம் ஈரான் கச்சா எண்ணெய் உற்பத்தி, விற்பனை மற்றும் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படுகின்றது. இதன் வாயிலாகவும் பல பில்லியன் டாலர்களை ஈரான் சம்பாதிக்க உள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அண்மையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அமுலாக்கம் தொடர்பாக இரு நாடுகளும் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் இனி எந்தவிதமான மேலதிக கடற்படை முற்றுகையும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பக்கத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை திறந்த நிலையிலேயே தொடரும் என்றும் தேவையெனில் நடவடிக்கை எடுப்பதற்கு கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மறுபுறம் ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அங்கு பயணிக்கும் கப்பல்கள் ஈரானின் அனுமதியை பெற வேண்டியிருக்கும் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதேவேளை ஈரானுக்கான சில நிதிகள் விடுவிக்கப்பட உள்ளன என கூறினாலும் அவை கோதுமை, மக்காச்சோளம் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அணுசக்தி ஆய்வாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர் என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் குண்டுவீச்சுக்கு இலக்கான அணு நிலையங்களுக்கு ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் செல்லும் திட்டம் எதுவும் இல்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்தத்தின் ஆரம்பகட்ட அமுலாக்கமே அடுத்த கட்ட பேச்சுக்களுக்கான அடிப்படை என ஈரான் வலியுறுத்தியுள்ளதுடன் அமெரிக்காவின் விளக்கங்களை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளது.